அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல சார். என்ன காரணம், திருடும் போது நானும் சேர்ந்து திருடலை. இல்லை அதையும் போடுவான், அதையும் போட்டு 2 பேர் வீட்டுக்கு வருவாங்க, தலை இருக்காது சார். தேவை திருட்டு குற்றத்தை 20 ஆண்டுகளுக்கு மேலாக நீதிமன்றத்துக்கு தெரியாம அறநிலைத்துறை மறைச்சிருச்சு. 10 கோடிக்கு மேல மதிப்புள்ள இந்த சிவகாமி அம்மன் திருமணி இன்னும் ஒரு சில மாதங்கள் ஏலத்துக்கு வரவுதான் எங்களுடைய மனசை ஊருக்காரர்கள் அவங்க தெரிவிக்கிறாங்க. பெரிய நாய்க்கு வேண்டிய ஆதாரம் நான் சொல்ல மாட்டேன் என்று இல்லை, ஆனால் இதுக்கு ஆதாரம் கல்வெட்டில் சத்தியமாக கேட்கறது என்ன, ஊர் மக்கள் ஐயாலாம் கேட்கறது வேற ஒன்றும் இல்லைங்க. எங்க முன்னோர்கள் எங்களுக்கு விட்டு சென்ற பொக்கிஷத்தை பாதுகாத்து கொடுங்கன்னு கேட்கறதுல என்னங்க தப்பு இருக்கு? இந்த சிலை காணா போயிடுச்சுக்கிற தகவலுக்காக வந்தோம், கூட்டு பிரார்த்தனைக்கு கூப்பிட்டு வந்திருந்தோம். அந்த தெய்வ விக்கிரம் வந்து அவரோட பேர் சிவகாம சுந்தரி. அவன் வெளிநாட்டில் இன்னைக்கு இருக்கிறான். வெளிநாட்டில் ஒரு தனியார் மியூசியத்தில் அருங்காட்சியத்தில் காட்சி பொருளாக இருந்துட்டு ரொம்ப காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு அது ஏலத்துக்கு வரப்போகுது, அதை திருப்பி மீட்டு கொண்டு வரணும். அந்த தகவல் சொன்னாங்க, அது சம்மந்தமாக நான் இங்கே வந்திருக்கிறேன். இது திருட்டு குற்றத்தை 20 ஆண்டுகளுக்கு மேலாக அப்படின்னு எவ்வளோ வருஷமாக இருக்கலாம் மேலாக நீதிமன்றத்துக்கு தெரியாமல் அறநிலைத்துறை மறைச்சிருச்சு. நீதிமன்றத்துக்கு தெரியாம இந்த அதிகாரி அந்த அதிகாரின்னு சொல்லி ஆளுகளை பயமுட்டாங்க, யாரோ மறைச்சிட்டாங்க. ஒரு அதிகாரியும் தண்டிக்கப்படலை. தண்டிங்க அப்படின்னு குரல் கொடுத்தா என்ன, நாய் மாதிரி கடிச்சா பரவாயில்ல, நரி மாதிரி குதறீங்க. நரி இல்லை, நாய் இல்லை, சிங்க மாதிரி குதறினாலும் என்னுடைய வேலையிலேருந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன், சாகிற வரைக்கும் இதில் தான் ஈடுபடும். இதுக்கு அடுத்தது நியூயார்க் மாகாணத்தில் இது இருக்கிறதாக தகவல். இது கிட்டத்தட்ட 100 விழுக்காடு உண்மையான தகவல். ஏலத்துக்கு வரப்போகுது, அதை தடுக்கணும். தடுத்து அதை இதே கிராமத்துக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி உற்சவ திருவிழாக்காக தான் அந்த தெய்வ திருமேனிகள்லாம் உருவாக்கப்பட்டது. மூலவர் வெளியே வர முடியாது, இவைகள்லாம் உற்சவ திருமேனிகள் வெளியே கொண்டு வரும். அதுக்காக உருவாக்கப்பட்ட தெய்வ திருமேனிகளை திருவிழாவை ஆரம்பிக்கணும். ஐயாவோட பேர் வந்து திருச்சற்றம்பலமுடைய மகாதேவர், இறைவின் பெயர் பெரிய நாயகின்னு சொல்கிறாங்க. பெரிய நாய்க்கு வேண்டிய ஆதாரம் நான் சொல்ல மாட்டேன் என்று இல்லை, ஆனால் இதுக்கு ஆதாரம் கல்வெட்டில் சத்தியமாக இருக்குது. நியூயார்க்கில் உள்ள எங்களது இவங்களை சொல்கிற 10 கோடிக்கு மேலே மதிப்புள்ள இந்த சிவகாமி அம்மன் திருமணி இன்னும் ஒரு சில மாதங்களில் ஏலத்துக்கு வரவுதான எங்களுடைய மனசை பண்ணதை இவங்க ஊருக்காரர்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்துக்கு தெரிவித்த பிறகு தான் நடவடிக்கை எடுக்க முடியும். இதுதான் முதல் நடவடிக்கை நம்ம எடுக்க வேண்டியது. இதை 91வது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 91ஆம் நாள் நான் வருவேன், ஒன்று நானே கொடுப்பேன், இல்லாட்டி ஊரில் இருக்க முக்கியமாக வயதான பெண்கள் மூலமாக இதை கொடுக்க வைப்பேன். என்ன காரணம்னா அவங்கள தொந்தரவு பண்ண முடியாது காவல் நிலையம். நீ வா போலீஸ் ஸ்டேஷன் அப்படி வந்தாங்கன்னா அவங்கள தூக்கி உள்ளே வச்சுருவோம். யார் தொந்தரவு பண்ணுறாங்க பெரிய மனுஷியை காவல் நிலையத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டு அந்த ஃபோன் ரெக்கார்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்கள தூக்கி உள்ளே வைப்போம், இல்லாட்டி ஃபைனபிள் ஆஃபன்ஸில் போட்டு அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம். அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு எடுத்துக்குவேன். அது அருமையான கேள்வி. அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல சார். என்ன காரணம், திருடும் போது நானும் சேர்ந்து திருடலை. இல்லை அதையும் போடுவான், அதையும் போட்டு 2 பேர் வீட்டுக்கு வருவாங்க, சிலை இருக்காது சார். கேவலம். வழக்கு பதியப்பட்டவரை பற்றி சொல்லிடுறேன். உயர் நீதிமன்றமே 24 மணி நேரத்தில் அவரை சஸ்பெண்ட் செய்யணும். அதே மாதிரி மண்ணெண்ண வியாபாரி ஒருத்தர்கிட்ட மாதம் 15,000 ரூபான்னு கொடுக்க சொல்லி சம்சுதீன்கிறவர்கிட்டேருந்து வாங்கி அதுலேயும் இது குற்றத்துக்கு ஆளானவர். இது மட்டும் இல்லாமல் 3 தடவை ஜெயிலுக்கு போன ஒரு மாமனிதர். அவர் கொடுத்த அந்த ஒரு வழக்கை பேஸ் பண்ணி எவ்வளோ ஒரு முகாந்தரமே இல்லாத வழக்குன்னு சொல்லலாங்க. கேட்குறது என்ன, ஊர் மக்கள் ஐயாலாம் கேட்குறது வேற ஒன்றும் இல்லைங்க. எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு விட்டு சென்ற பொக்கிஷத்தை பாதுகாத்து கொடுங்கன்னு கேட்கறதுல என்னங்க தப்பு இருக்கு?